ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சன்ரைசர்ஸ் விளையாட மேட்ச் குவாலிஃபயர் ஒன்ல நான் சும்மா விளையாடுறதுல தான் சொல்லியிருந்தேன். திராவி செட் அபிஷேகர் பண்ணலாம் அவுட் ஆயிருந்தா மிடில் ஆர்டர் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் மிடில் ஆர்டர் கூட அடிக்கவே இல்லைங்க. அது ஆனால் அப்படி நடந்துச்சு. எனக்கே சாங்கி இருந்துச்சு. ஏன்னா கேகேஆருக்கு எதிராக ஃபேவரா ஒரு டீம் போட்டிருந்தா கூட நல்ல பிக்கிங்கா இருந்திருக்கும். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான பிடிஷனை பார்க்கலாம். சரிங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30 நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடைபெறுதுங்க. பிச் வந்து பேட்டிங் பிச், ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 120 பதிவாயிருக்கு. சரிங்களா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா எலிமினேட்டர் மேட்ச் தாங்க. எந்த டீம் வந்து லாஸ் பண்றாங்களோ அந்த டீம் வந்து டைரக்டா வெளியே போயிடணும். சரிங்களா? அவ்வளவுதான். வாங்க இந்த மேட்ச்க்கு பிடிச்சு பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி, டூப்ளசி, பட்டிதர், கிரீனு, மேக்ஸ்வெல் இவங்க 5 பேருமே வந்து லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல்ல கூட இவங்க பவுலிங்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா கூட இந்த டாப் ஆர்டர் பாருங்க, கிரீன் வரைக்குமே கோலி, டூப்ளசி, பட்டிதர், கிரீன் இவங்க 4 பேருமே வந்து சிஎம் அப்படியே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஸோ அதே போல நான் என்னுடைய ஆப்ஷன் என்ன சொல்றேன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர்ல வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி தான் நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இல்ல ப்ரோ நான் டேரக்டா எடுக்கிறேன் அப்படின்னா இப்ப விராட் கோலியா அடிக்க வரணும் எடுத்தாங்க, இல்ல அடிக்க மாட்டேன்னா டிராப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளேயர் வந்து அடிக்க வரணும், எந்த பிளேயர் மேல நம்பிக்கை இருக்கும் அந்த பிளேயர் மட்டும் டேரக்டா எடுத்துட்டு போங்க. சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாப் ஆர்டர்ல வந்து 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 4 பேர்ல 4 பேருமே வந்து யூஸ் பண்ணாதீங்கன்றது ஒரே ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதே போல ஆர்ஆர் விளையாடின கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ ரெய்னால் வந்து அபார்டன்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி விளையாட மேட்சஸ் வந்து நம்ம வச்சு பாக்குறப்போ அஸ்வின், போல்ட், சரிங்களா, ஆவேஸ் கான் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் இவங்க எல்லாருமே வந்து இவங்க சைடும் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. சரிங்களா? பவுலிங் ஆப்ஷன்ல. அதனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்றேன்னா ஒரு டீம்ல வந்து கம்பல்சரி வின் ஆகணும், விக்கெட் டேக்கிங் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த டீம் வந்து மோஸ்ட்லி வின் ஆகுது. இல்லைன்னா வந்து சராமரியா ரன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தயால் மட்டும்தான் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. மீதி யாருமே வர கிடையாது. சரிங்களா? 4 பவுலர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வரல. ஸோ இந்த மேட்ச்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி பக்கம் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கி ஃபெர்குசன் தான். லோக்கி ஃபெர்குசனுடைய 150வது T20 மேட்சிங் இன்னைக்கு. சரிங்களா? பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்காரு. அதே போல ஹெட் பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து நிறைய எடுத்திருக்காருங்க. 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 6 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு லோக்கி ஃபெர்குசன் ஹெட்ல 6 எதிராக. அதனால வந்து லோக்கி ஃபெர்குசன் யூஸ் பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா அதே ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னா மஹிபன் லோம்னர் தான். லோம்னர் பொறுத்த வரைக்கும் 100வது T20 மேட்ச் இதுங்க. சரிங்களா? ஸோ லோம்னர் வந்து பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுங்க கடைசியில தான் வந்து கிடைக்குது. அதுவும் மிஞ்சி போனா ஒரு 2 பால் 3 பால் தான் பிடிக்கிறாரு. அதனால இவர் ட்ராப் பண்றவங்க ட்ராப் பண்ணிக்காங்க. அடுத்து சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னா கேமரன் கிரீன் தாங்க. கிரீனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இவருக்கு 50வது T20 மேட்சுங்க. ஸோ அந்த 3 ஸ்பெஷல் டே பிளேயர்ஸும் வந்து ஆர்சிபி பக்கம் தான் வராங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமா இருக்கு. அதே போல எட்வர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வென்யூக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிங் கோலி தாங்க. இவர் பாத்தீங்கன்னா வென்யூலயும் வந்து நல்லா அவரேஜ் வச்சிருக்காரு. அதே போல ஹெட்லயும் வந்து நல்லா அவரேஜ் வச்சிருக்காரு. சரிங்களா? ஹெட்லயும் வென்யூல ரெண்டுலயுமே வந்து சூப்பரான அவரேஜ் வச்சிருக்காரு. அதே போல ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு 29 ரன் அடிச்ச போதும் 8000 ரன்களை வந்து ஐபிஎல் மட்டுமே ரீச் பண்ண வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ட்ரெண்ட் போல்ட் பால்ல வந்து சந்தீப் சர்மா பால்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. சரிங்களா? மேபி அந்த அக்ரஸிவா ஆடுறப்ப மேபி ஃபிளாப் ஆன மட்டும்தான். மற்றபடி இந்த சீசன்ல ஆர்ஜிகே போல்டர் வந்து இவர் தான் இருக்காரு. என்னோட டீம்ல வந்து கம்பல்சரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா விராட் கோலி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால விராட் கோலி வந்து என்னோட டீம்ல பிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்ப நாம சொல்றதுக்கு ஆப்போசிட் சில பேர் ட்ரை பண்ணுவீங்க. அந்த பிளேயர் வேணும்னா நீங்க விராட் கோலி டிராப் பண்றவங்க டிராப் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டூப்ளசி பத்தி சிம்பிளா சொல்லணும்னாங்க இவர் வந்து இந்த சீசன்ல மட்டுமே 421 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு 79 ரன் அடிச்ச போதும் இவர் வந்து 500 ரன்களை வந்து இந்த சீசன்ல ரீச் பண்ணுவார். அதனால 500 ரன்கள் அடிச்சு வீரன் சொல்லிட்டு ரெக்கார்ட் ரீச் பண்ணுவாரு. இப்ப எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்சிபி பக்கம் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. யாராவது திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. கோலி, டூப்ளசி, கிரீனு எல்லாம் மேக்ஸ்வெல். சரிங்களா? இந்த 4 பேர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ரொட்டேஷன் ட்ரை பண்றவங்க. ஸோ விராட் கோலியே வந்து மறுபடியும் ட்ரீம் டீம் கேப்டன் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும் வந்து டூப்ளசி வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஆருக்கு எதிராக விளையாட மேட்ச்ல இவங்க 2 பேர் வந்து மேட்ச் முடிச்சிருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ 2 பேருமே வந்து ஆவரேஜ்ன்றது நல்லா தான் இருக்கு. சரிங்களா? கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட்லயும் சரி வென்யூலையும் சரி ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப போறதாங்க இருக்கு. ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா இன்னைக்கு 50 T20 மேட்ச் விளையாடுறாரு. பிளஸ் பவுலிங் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால டிராப் பண்றவங்க டிராப் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக பிளேயர்ஸை பார்க்கலாம். ஏன்னா நம்ம கான்செப்ட் வந்து என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. அதனால பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக பிளேயர்ஸை பார்க்கலாம். அதுல யார் யார் ஃபிளாப் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். சப்போஸ் அந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே சொல்ற கான்செப்ட் தான், ஒண்ணும் இல்லைங்க. 6க்கு 6 பேருமே வைக்கக்கூடாது. அதே போல இன்னைக்கு மேட்சுக்கான ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட் என்னன்னா, நீங்க லாஸ்டா நடந்த அந்த குவாலிஃபயர் ஒன்று மேட்சும் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சும் பாருங்க, லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கேப்னா வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 100% இந்த 6 பேர்ல வந்து ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் கேப்டனா வருவாரு. என் வயசு கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இந்த 6 பேர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க தாராளமா. நான் வந்து இந்த 6 பேருக்குள்ள தான் வந்து ட்ரை பண்றேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதே போல நான் வந்து யாரை டிராப் பண்றேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பட்டிதர் வந்து டிராப் பண்றேங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 40+ அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபிளாப் ஓவர் தான் எதிர்பார்த்தா ஒரு 40+ அடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து 3 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. இவ்வளவு வந்து டிராப் பண்ணி பாக்குறேன். ஏன்னா நான் வந்து டூப்ளசி அந்த கோலி 2 பேரும் என்னோட டீம்ல வைக்கிறதுனால பட்டிதர் வந்து டிராப் பண்றேன். சப்போஸ் நீங்க டாப் ஆர்டர் ஏதாச்சும் ஒரு விக்கெட் விழும் நினைச்சீங்கன்னா அந்த டீம்ல வேணும்னா நீங்க பட்டிதர் வந்து பிக் பண்ணியாங்க. நெக்ஸ்ட் நான் டிராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா, ரியான் பராக் வந்து டிராப் பண்றேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரியான் பராக் டிராப் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீம் டீம் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. பாப் டூப்ளிசி வந்து லாஸ்ட் மேட்ச்ல கேப்டனா வந்தாரு. அதே போல ராஜஸ்தான் பக்கம் ட்ரீம் டீம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து வைஸ் கேப்டனா வந்திருப்பாரு. ஸோ நான் டூப்ளிசி பிக் பண்ணதுனால பராக் வந்து கட் பண்ணி பாக்குறேன். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 99வது இன்னிங்ஸ் தான் விளையாடுறாங்க இவரு. ஸோ உங்களுக்கு வேணும் மிடில் ஆர்டர்ல யாரும் ராஜஸ்தான் பக்கம் அடிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ரியான் பராக் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வந்து வேண்டாம், நான் வந்து கட் பண்றேன், சரிங்களா? ஸோ பட்டிதர் ரியான் பராக் 2 பேரும் டிராப் பண்ணிட்டு சாம்சன், கோலி, ஜெய்ஸ்வால், கேமரான் கிரீன், சரிங்களா? இவங்க 4 பேரும் வந்து என்னோட டீம்ல வைக்கிறேன். சப்போஸ் உங்க டீம்ல வந்து நீங்க ரியான் பராக பிக் பண்ணீங்கன்னா அந்த டீம்ல வந்து ஜெய்ஸ்வால் மேல கட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது லைட்டா. ஏன்னா இழுத்து ஒரு மிஸ் அவுட் அடிக்கிற மாதிரி அவுட் ஆயிட்டு போயினே தர்றாரு. அதனால ஒருவேளை நீங்க ரியான் பராக உங்க டீம்ல வச்சிருங்க, அந்த டீம்ல வந்து ஜெய்ஸ்வால் மேல ரிஸ்க் எடுத்து பாருங்க, சரிங்களா? சரி வாங்க பர்சன்டேஜ் லோ வரக்கூடிய பிளேயர்ஸை பார்க்கலாம். அதே போல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னு நான் சொல்றேன்னா, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த லாஸ்ட் ஜெய்ஸ்வால், இந்த டிகே, சஞ்சு சாம்சன், இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெய்னல் அப்பான மேட்ச் முன்னாடி மேட்ச்ல பாருங்க எல்லாருமே வந்து அவுட் ஆயிட்டு இருந்தாங்க, சரிங்களா? கம்மி பண்ண ட்ரீம் டீமே வரல. ஸோ அதனால இவங்க 3 பேருமே வந்து ஃபிளாப் ஆவாங்கன்னு நினைச்சு அதே மாதிரி ரிஸ்க் போட்டு போறீங்க. போட்டதா சொல்றது கண்டிப்பா யாராச்சும் நின்று சைன் ஆவாங்க. அதே போல சஞ்சு சாம்சன் வந்து நான் ஏன் பிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ன்றத விட சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெக்கார்டோட விட்டு உள்ள வராருங்க. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 548 ஃபோர் அடிச்சிருக்காருங்க, சரிங்களா? T20ல மட்டுமே ஜஸ்ட் வந்து ஒரு 2 ஃபோர் அடிச்சா போதும் 550 வந்து ரீச் பண்ணுவாரு. அதே போல சிக்ஸஸ் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் 2020ல 297 அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3 அடிச்சா 300 வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சஞ்சய் சாம்சன் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து லாஸ் பண்றப்ப அந்த டீமோட கேப்டன் வந்து கேப்டன்சி நாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆடுவாங்க. அதனால வந்து ஸோ 2-3 ரீசனுக்காக நான் இந்த மேட்சை பொறுத்த சஞ்சய் சாம்சன் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாக்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேட்சுக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான பிளேயர்னா ஆர்ஆர் பக்கம் லோ பிக்ல இருக்கக்கூடிய பவுலர் தாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா தாங்க. நான் என்ன சொல்றேன்னா சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்ல நிறைய விக்கெட் எடுத்துருக்காருங்க. அதே போல 20வது ஓவர் வந்து இவர் தாங்க பவுல் பண்றாரு ஆர்ஆர் பக்கம், சரிங்களா? 8 விக்கெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 18 மேட்சுக்கு 26 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு, சரிங்களா? ஸோ சந்தீப் சர்மா வந்து ஆர்ஆர் பக்கம் ஒரு பவுலர் நான் பிக் பண்ண ப்ரோ எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நீங்க சந்தீப் சர்மா வந்து வச்சுக்காங்க. ஏன்னா கம்பல்சரி வந்து விக்கெட்ன்றதை எடுத்துடுறாரு. அதனால வந்து இவரை யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்ப கரண் சர்மா பாருங்க வெறும் 6% தான் இருக்காரு, சரிங்களா? சப்போஸ் லைன் அப்க்கு அப்புறம் 7% வந்துட்டாருன்னா இவர் வந்து பிக் பண்ணிக்காங்க. கரண் சர்மா வந்து பாத்தீங்கன்னா 148 விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும் 2020ல. 2 விக்கெட் எடுத்தா 150 விக்கெட்டுகளை வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? அதே போல இன்னொரு ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் 247 ஓவர் போட்டிருக்காருங்க. ஒரு 3 ஓவர் பால் பண்ணா இவர் வந்து பாத்தீங்கன்னா 250வது ஓவர் வந்து பால் பண்ணுவார், சரிங்களா? லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஓவர் தான் பால் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? மேக்ஸ்வெல், கிரீன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பால் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா வந்து 50-50 ஆப்ஷன் தான், சரிங்களா? ஆனா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, 6% தான் இருக்காரு. சப்போஸ் நீங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா 148 விக்கெட், சப்போஸ் ஒரு 2 விக்கெட் எழுதுனா 150 விக்கெட் வந்து ரீச் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், சரியா? யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா முகமது சிராஜ் தாங்க, சரிங்களா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட டீம்ல வந்து முகமது சிராஜ் வந்து நான் யூஸ் பண்றது இல்லைங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, லோ பிக்ல இருந்து பெர்கூசன் வந்து ட்ரை பண்றேன். அதே பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் வர்சஸ் சஞ்சு சாம்சன் பேட்டில் 3 டைம் சிராஜ் வந்து சஞ்சு சாம்சன் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால என்னோட பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா
சிராஜை வந்து நான் கட் பண்ணிடுறேன். சிராஜை கட் பண்ணிட்டு ஃபெர்கியூசன் வந்து யூஸ் பண்றேன் இந்த மேட்ச்க்கு. சரிங்களா, சஞ்சு சாம்சன் பிக் பண்றது ஒரே ரீசனுக்காக சிராஜை வந்து டிராப் பண்றேன். தயாலை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஆர்சிபி வின் பண்ணி ஆகணும்னா தயாலுக்கு வந்து விக்கெட் விழுந்தா மட்டும் தான் வின் ஆகுறாங்க. ஸோ அதனால தயாலை வந்து 20 ஓவரும் போல் பண்றாரு. ஸோ யாஸ் தயாலை பிக் பண்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். இவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஆர்டர் விளையாடுற மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிளேயரை வச்சு நம்ம ஈஸியா கணிச்சிடலாங்க. சரிங்களா, ஒன்னும் இல்ல, விராட் கோலி டூப்ளசி 2 பேரும் வந்து ஓபன் பண்றாங்க இன்னிங்ஸ். சரிங்களா, பவர் பிளேல இவர் தான் போல் பண்ணுவார். கம்பல்சரியா 2 ஓவர் போடுவார். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 2 ஓவர் இவர் தான் வீசுவார். சரிங்களா, விக்கெட் விழும்னா மட்டும் போல்ட் எடுத்துக்காங்க, இல்லைன்னா டிராப் பண்ணிட்டு போயினே தருங்க. அவ்வளவுதான். சரிங்களா, வேற ஒன்னும் இல்ல பாயிண்ட். அதே போல கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து 6 பேர் காரணம் இல்லைங்களா பர்சன்டேஜ், அந்த 6 பேர்ல யூஸ் பண்ணா கம்பல்சரி நீங்க மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகும். என்னோட கெஸிங் கரெக்ட்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் காரணம் இல்லைங்களா, அந்த 6 பேர்ல வந்து யூஸ் பண்ணுது. சரிங்களா, ஏன்னா லோ பீக்ல வந்து கேப்டன் விழுறப்போ அடுத்த மேட்ச் வந்து ஐபிஎல்ல கேரண்டி கேப்டன் வந்துருது. அதனால யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க கேரண்டி அந்த பிளேயர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா எடுத்து வச்சு பிக் பண்ணாலையும் அது உங்க இஷ்டம். சரிங்களா, ஸோ வீடியோ பத்தி கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.